இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவே சத்தியம், அவர் நம்மை விடுதலையாக்குகிறவர் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களில் இன்றைய தினத்திலே ஆண்டவர் விடுதலை தருகிற இன்னொரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 13:12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த ஸ்திரீ ஒரு 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீயை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 18 வருஷ பாடு அவளுக்கு. 2 விதத்திலே அவள் பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஒன்று, அவளுக்கு நிமிர முடியாது ஒரு பலவீனம், சரீர பலவீனம். இன்னொன்று, அது ஒரு ஆவினால் உண்டான பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அவளை நிமிரக்கூடாமல் குனிய வைத்து கொண்டிருந்தது. ஒரு ஆவினாலே ஒரு சரீர பலவீனம். இதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். ஆண்டவர் விடுதலையாக்குகிற, நம்மை விடுதலையாக்குகிற இன்னொரு காரியம் சரீர பலவீனங்கள், அந்தகார ஆவியின் போராட்டங்கள். சரீர பலவீனங்களிலிருந்தும் அவர் நமக்கு ஆச்சரியமான விடுதலை தருகிறவர். அசுத்த ஆவிகளிடமிருந்தும் அவர் நமக்கு விடுதலை தருகிறவர். இங்கே அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க அவள் ஆலயத்துக்கு போயிருக்கிறாள். ஆண்டவர் ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆலயத்திலே ஆண்டவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஸ்திரீ விடுதலை பெறுவதற்கு 2 காரியங்கள் அவளுக்கு உதவியாக இருந்தது. ஒன்று, அவள் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டுடைய ஆலயத்திற்கு அவள் போயிருந்தாள். ஆண்டுடைய போதகத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆலயம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நமக்கு கர்த்தர் ஆலயத்திலே நன்மைகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் என்னை திருப்தியாகும். அவருடைய சமூகத்திலிருந்து மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிற ஆசீர்வாதங்கள் உண்டு. நிறைய பேர் ஆலய ஆராதனையை நாம் அலட்சியம் செய்கிறோம். எதுக்கோ போகிறது போல நாம் போகிறோம். ஆனால் அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்திலே அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே நமக்காக அவர் காத்திருக்கிறார். லூக்கா 4 நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய பட்டணத்திற்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வளர்ந்த நாட்களிலே ஆலயத்திற்கு அவர் ஒழுங்காக போய்கொண்டிருந்தார். ஆலயத்திலே நியாயப்பிரமாணத்தை வாசிப்பது அவருடைய ஒரு பணியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வழக்கத்தின்படியே வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கமாக அதை வாசிக்கிறது அவருடைய ஒரு வேலையாக இருந்திருக்கிறது. ஆலயத்திலே அவருக்கு ஒரு பொறுப்பும் ஒரு வேலையும் இருந்திருக்கிறது. இதை கேட்கிற நீங்களும் கூட, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற ஜனம் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டோடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். ஆண்டோடைய ஆலயத்திற்கு நீங்கள் போக வேண்டும். ஏசாயா 58 என்று நினைக்கிறேன், அந்த கடைசி வசனங்களிலே, என் பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நீ சொல்லி, அந்த நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் வீணான பேச்சுகளை நீ பேசாமலும் உனக்கு பிரியமான வழியில் போகாதபடி உன் காலை விலக்கி கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், என் இதை சொல்லிட்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஆலயத்தோடு கூட ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரசங்கி 3 நாம் பயபக்தியோடு ஆண்டுடைய 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பயபக்தியோடு நீ ஆண்டுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மூடர் பலியிட சேர்வது போல நீ சேராதபடிக்கு தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகவே அந்த ஒரு பயபக்தியோடு
அவருடைய சமூகத்துக்கு போ என்று நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நாம் ஒரு பயபக்தியோடு போக வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டோடைய சமூகத்துக்கு நாம் போகும் பொழுதெல்லாம் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார், அதை நான் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாம் அங்கே போக வேண்டும். ஆண்டவரை நாம் பக்தியோடு அவருடைய ஆலயத்திலே நாம் தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அந்த 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீ, நான் தான் கூனி கொண்டிருக்கிறேன், எனக்கு தான் பலவீனம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துக்கு அவள் போகாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த நாளிலே அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. நீங்களும் கூட அப்படிதான். தொடர்ந்து பாடுகளானாலும் கர்த்தருடைய சமூகத்திலே போய் அவரை தேடிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களை விடுதலை ஆக்குகிற நேரம் ஒன்று நிச்சயமாகவே உண்டு. போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு என்று நாம் யோபிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாடுகள் முடிவதற்கு ஒரு காலம் உண்டு. குறிக்கப்பட்ட காலங்கள் தான் அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும். அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். அந்த பாடுகளினூடாக, அந்த துக்கத்தினூடாக நீங்கள் போகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். முடிவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். நாம் ஜெபித்து முடிக்கலாமா? இதை கேட்கிற நீங்கள் யாராவது ஆண்டுடைய ஆலயத்தை அற்பமாய் நினைத்து அதை அலட்சியம் பண்ணி அங்கே போகிறவர்கள் சரியில்லை, போதகர் சரியில்லை, ஆகவே நான் போக மாட்டேன் என்று நீங்கள் மனதிலே தீர்மானித்திருக்கிறீர்களானால் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். அங்கே வருகிறவர்கள் எல்லாரும் தப்பானாலும் சத்தியமாகிய சரியாகிய ஒருவர் அங்கே இருக்கிறார். அவரை தேடி நீங்கள் போகலாம். ஏசப்பா, நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தை நேசிக்க, உம்முடைய ஆலயத்தை கனப்படுத்த, மனம் பதறி அங்கே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசாமல் இருக்க, உமக்கு தர வேண்டிய கனத்தை நாங்கள் தர எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ தொட்டு சுகமாக்கும். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சகல துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.